கமர்கட்டும் வடுமாங்கா ஊறுகாயும் எனக்கு உயிர்னு பிரசிடென்ட் சொன்னதா பேப்பர்ல படிச்சேன். நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தது. Ma'am, we are moving. We should go. Just now she started. Over. அந்த ஏரியா ஃபுல்லாக பிளாக் பண்ணுறேன். ஓகே சார். குட் மார்னிங். பிரசிடென்ட் எந்த மனநிலையில் இருப்பார்னு தெரியாது. பேச வேண்டியதை சுருக்கமாக பேசுகிறேங்க. இது கமர்கட்டு பிரசிடென்ட்டுக்கு அத்தை கொடுத்துருக்காங்க. ஓ ப்ளீஸ். What is this? Mango pickle for the president. This? Kamarkat, sweet for the president. No, these are not allowed inside the hall. Give it to me. Raise your hands. Please. அந்த ஹாலில் தான் அதனால இந்த ஏரியா ஃபுல்லாக பிளாக் பண்ணுறேன். Here. Is it not started? Copy it. Ma'am, I told you to switch off your mobile. Sorry, I forgot. You want me to hold that for you, ma'am? No, parvala. Yeah, copy. President will be here in a minute. Stand up, ma'am. Step forward. Ma'am, here. Yeah, copy. Namaste. Sir, let's get a doctor. We'll take care of it. Please attend to her. There's a case of medical emergency. Quick. Yes, immediate medical assistance required. சென்னை வானொலி நிலையம். செய்திகள் வாசிப்பது தமிழ் செல்வன். நேற்று குடியரசுத் தலைவரின் அழைப்பினை ஏற்று தாஜ் ஹோட்டலில் அவரை காணச் சென்ற திருமதி வசந்தி தமிழ்ச்செல்வன் சந்திப்பின் போது உயர் இரத்த அழுத்தம் காரணமாக மயங்கி விழுந்தார். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் தலை குனிற போல இருக்கு. முக்காடு போட்டா மூஞ்சியத்தான் மறைக்கலாம். உன் செய்தியத்தான் டிவி ரேடியோ எல்லாத்திலும் தான் சொல்லிட்டாங்களே. மோனத்தை வாங்காத. அப்புறம் இதுக்கெல்லாம் உங்ககிட்ட கைமாத்தா வாங்க முடியும்? ஏய், அடுத்த ஸ்டாப்பிங். கலெக்டர் ஆபீஸ்க்கு போகணும். கலெக்டர் ஆபீஸ் தான் தானே இருக்கு. நடந்து 1.5 நிமிஷம் ஆக போகுது. என் கால் அடிபட்டு இருக்குங்க. கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. சரி, உட்காருங்க. ஆமா, மயக்க போட்டு கீழே விழுந்தா தலையிலான அடிபடும். கால்ல எப்படி அடிபட்டுச்சு? இந்தாங்க. Good morning, madam. Good morning. ஹே கிரிஜா, ஏய், இங்க என்ன பண்ற? அங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ண ரெடி ஆயிட்டாங்களா? இல்லன்னு சொல்ல மாட்டேன்.
கடவுளே, அவமானமா இருக்கு. சரி, என்னாச்சு? அந்த கொடுமை ஏன் கேக்குற? என்னமோ கொலை பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ண மாதிரி நாள் என்ன கொண்டு போயிட்டாங்க. என் மாமியார் அடிக்கிற கூத்துக்கு அளவே கிடையாது. யாராவது பிரசிடென்ட்டுக்கு போய் கமர கட்டு கொடுப்பாங்களா? என்ன தீவிரவாதி மாதிரியோ கமர கட்டு பாம் மாதிரியோ செக் பண்ணாங்க. அப்புறம் 4 ராட்சசங்க வந்தாங்க. உட்கார், எந்திரி, திரும்பாத, மூச்சு விடாத, டார்ச்சர் பண்ணாங்க. பயங்கர சைலன்ஸ். திடீர்னு ஒருத்த வந்து இடி விழுந்த மாதிரி பிரசிடென்ட் வராருன்னு ரோட் ரோலர் மாதிரி என்ன முன்னால் போ பின்னால் வந்து உருட்டினாங்க. அலிபாபா கதவு திறக்குது. இருக்கிறது போதாதுன்னு இன்னும் 10-15 ராட்சசனுங்க வந்து என் முன்னால் நிக்கிறானுங்க. எனக்கு லேசா கண்ணை கட்டுச்சு. ஆனா பாவம், அந்த பிரசிடென்ட்டுக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா நான் கடைசியா பார்க்கும்போது அந்த பிரசிடென்ட் மங்களா தான் தெரிஞ்சாரு. கண் முடிச்சு பாக்குறேன், ஹாஸ்பிட்டல். இப்படி பண்ணா யாரா இருந்தாலும் மயங்கி விழதான் செய்வாங்க. இந்தியன் ஹிஸ்டரியிலேயே இதோ ஃபர்ஸ்ட் டைம்னு மித்திலா சொன்னா. சரி வா போலாம். ஏய் கிரிஜா, ஏய் எனக்கு வெக்கமா இருக்குடி. ஏய், வெக்கப்படுறதுக்குலாம் யாரும் சம்பளம் தர மாட்டாங்க. வெக்கப்பட்டுட்டே அப்படியே வேலையை பாரு. கிண்டல் பண்ற பாத்தியா? சரி, நான் பாத்துக்கிறேன். ஆமா, உனக்கு Facebookல அக்கவுண்ட் இல்லல? இல்லையே. அப்போ உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. வா. ஏய் கிரிஜா, கையெழுத்து போட்டு வா. அப்போ 174/18 அது எங்கே போச்சு? சிஸ்டர், குட் மார்னிங். குட் மார்னிங். இந்த பட்டா வேற சர்வே நம்பர் வருதுப்பா. இங்கே பாரு, இது 136 தானே? டிஎம்ஓ ஆஃபீஸ்ல இருந்து சர்க்குலர் வந்திருக்கு. இனிமே எல்லா ஆஃபீஸ்லயும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், எமர்ஜென்சி கிட் எல்லாம் வைக்கணுமா? எதுக்கு? இது பிரசிடென்ட்டே சொல்லிருக்காரு. யூடியூப்ல கூட வந்திருக்கு. வீக்கா இருக்கிறவங்க கூச்சப்படாம ஹெல்மெட் போட்டுக்கிறது நல்லதுன்னு. அவர் இந்தியாவின் முதல் குடிமகன், வயசுல பெரியவர். அவர் காலில் விழுந்த தப்பு இல்லையே. ஆனா அங்கேயே படுத்து கிடந்தா தப்பு. அப்போ பாரத பிரதமராக இருந்த மகான் வாஜ்பாய் நம்ம ஊர் சின்ன பிள்ளையம்மா காலில் விழுந்தார். ஏன்னு அதை யூடியூப்ல பாருங்க, ஃபேஸ்புக்கில் அப்படியே ஷேர் பண்ணுங்க. மத்தியானம் சாப்பிட்டுட்டு பாதி பேருக்கு மேலே சீட்டில் மயங்கி தானே கிடக்குறீங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எதுக்கு? இனிமேல் நான் 108க்கு தான் ஃபோன் பண்ணுவேன். நிதி, என்னன்னு சொன்னா தானடி தெரியும். என்னாச்சு? என்னன்னு சொல்லாம அழுதுகிட்டே இருக்கா மாமா. ஏம்மா? சொல்லிட்டாயிடுதா தானே நம்மளுக்கு புரியும். இப்படிதான் அந்த சீரியல்ல சும்மா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் சீரியல். அது மிதிலா, மாமா, மிதிலா, நான் சேஷ்மா கிட்ட கேக்குறேன். யார்ட்டையும் கேட்க வேண்டாம். நான் இனிமே ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அவ்வளவுதான். இந்த பாருமா, அம்மாட்ட அப்படி எல்லாம் பேசலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட மயக்கம் போடுற மாதிரி நடிக்கிறாங்க. அசிங்கமா இருக்கு. சரி அழாத, நான் வேணா பிரின்சிபால்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன். அதெல்லாம் வேண்டாம். Facebookல வசந்தி மைக்கான ஒரு பேஜ் இருக்கு. அதை யார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? அதுக்கு 1 லட்சம் லைக்ஸ் இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. எல்லாரும் அயர்லாந்துக்கு பஸ்ல போறியா ட்ரெயின்ல போறியான்னு கேக்குறாங்க. எல்லாருக்கும் அவங்க அம்மானா பெருமையா இருக்கு. நீ தான் என்ன அசிங்கப்படுத்துற. மிதிலா, இப்பவே இவ்வளவு சென்சிட்டிவா இருந்தா நாளைக்கு ரியலாக ஒரு ப்ராப்ளம் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணுவா இவ? எல்லார் வாழ்க்கையும் இனிமேல் இந்த ஃபேஸ்புக் தான் டிசைட் பண்ணும் போல் இருக்கு. சே, என்ன? எல்லாரும் டின்னருக்கு வெளில போகிறோம். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. என்னடி இது? டெத் பை சாக்லேட். டெத்தா? வயலன்ஸ் சாக்லேட் வரைக்கும் வந்துருச்சா? நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது பால் ஐஸு குச்சி ஐஸ் தான். வீட்டுக்கு தெரியாம சாப்பிடுவோம். தெரிஞ்சா முதுகுல டின்னு தான். என்னால இவ்வளோ சாப்பிட முடியாது. நீங்க கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு வேணாம். நான் எதுக்கு இருக்கேன்?
முடிஞ்ச வரையில சாப்பிடுமா. நான் அந்த ஃபிஷ் டேங்கை பார்த்துட்டு வரேன். பார்த்து போ. ஆஃபீஸில் என்னால் நீங்களும் அசிங்கப்பட்டீங்களா? சாரி. நாங்கள் அயர்லாந்து போகிறோம். நாங்கன்னா நானும் மிथिलाவும். அவள் ஒரு டெஸ்ட் எழுதணும், அதை அவள் பாஸ் பண்ணிடுவா. ஸ்கூல் ரெக்கார்ட்ஸில் ப்ராக்ரஸ் நல்லா இருக்கிறதுனால வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்கூல் பக்கத்தில் ஒரு 2 bedroom ஃப்ளாட் பார்த்துருக்கேன். அங்கே கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர்ஸ்க்கு பெரிய டிமாண்ட் ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும், பரவாயில்ல. அப்புறம் அப்பா அம்மா வேற இங்கே தனியாக இருக்காங்க, கொஞ்ச நாள் போட்டும். எனக்கு ஒரு பெட்டரான ஜாப் கிடைச்சதும் உனக்கு பேரலாக வேலையும் கிடைச்ச உடனே கூட்டிகிட்டு போகிறேன். ம், அது எப்போங்க? 1 வருஷம், 2 வருஷம், எப்போன்னு தெரியாத அத்தனை வருஷமும் நான் ஆஃபீஸ் போகணும், திரும்பி வரணும். வேற இப்போ அத்தையும் மாமாவும் நல்லா தான் இருக்காங்க. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் என்னோட உலகம். யாருடைய கனவுக்கும் நான் தடையா இல்லை. அவ இல்லாம நான் இங்க இருக்கிறத கற்பனை கூட பண்ண மாட்டேன். அவளுக்கு புரியாத வயசு. ஒரு அம்மாவா அவளுக்கு நான் வேணும், எனக்கும் அவ வேணும். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்குவா. அதை மெச்சூர்டாக என்கிட்ட பேசினா. அப்புறம் என் கூட தான் அவள் இருக்க போகிறா. அதை விட இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது 13 வயசு பொண்ணுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை விட அவசியமானது நிறைய இருக்கு. ஒரு அம்மாவா நான் மட்டும் அவளுக்கு சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் உள்ள விஷயங்கள் அவளுக்கு புரியாம இருக்கலாம். அது உங்களுக்குமா புரியல? நீங்க ஒரு நல்ல அப்பாவா இருக்கலாம், ஆனா ஒரு அம்மாவா இருக்கவே முடியாது. வசந்தி, முதல்ல இந்த பழைய சென்டிமெண்ட்ஸை விட பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசி. அப்பா அம்மா பிள்ளைங்கிறது தானே வாழ்க்கை. அது எப்ப பழைய சென்டிமெண்ட் ஆச்சு? இன்டர்நேஷனல் ஸ்கூலும் சிலபஸும் தான் வாழ்க்கைனா என் பொண்ணுக்கு அது வேண்டாம். என் பொண்ணு என் கூட தான் இருக்கணும், ப்ளீஸ். நீ பேசினதை தான் கடைசி வரைக்கும் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அவ அங்க படிக்கணும்னு ஆசைப்படுறா. ஒரு அப்பாவை நான் அதை செய்யணும். இந்த நேரத்தில் விட்டுட்டு போயிட்டா அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா? அப்படி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை. 4 செவத்துக்குள்ள அவ இன்னொரு வசந்தி ஆயிடக்கூடாது தான் நான் கூட்டிட்டு போறேன். பல தலைமுறையா பார்த்த மூஞ்ச பார்த்துக்கிட்டு பழக்கத்துக்கு அடிமையா இல்லாம இந்த உலகத்தை அவ பார்க்கட்டும், அதுல வாழட்டும். அவளை விட்டுரு.